வெல்கம் டு மல்டி இன்ஃபோ ஸ்டேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா துவரம் பருப்பு பருப்பு உசிலி. இது பாட்டி தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு உசிலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பருப்பு உசிலி செய்வதற்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் துவரம் பருப்பு, சிறிதளவு கடலைப்பருப்பு, விருப்பப்பட்டவங்க அது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள் இல்லாமல் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிறிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, 1 காஞ்ச மிளகாய். இந்த துவரம் பருப்பு கலவையை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 hours சோக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்முறைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பருப்பு உசிலி செய்வதற்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம். அந்த கடாயில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பாட்டி? நல்லெண்ணெய் ஊற்ற போகிறீங்களா இல்லை? நல்லெண்ணெய் தான். ஓகே, ஒரு 25 எண்ணெய் ஊற்றலாம். 25 ml எண்ணெய் ஊற்றணும். ஓகே, 25 ml ஆயிலையும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்ற போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இல்லையா? ஓகே. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடாயும் காஞ்சிருச்சு. இதில் இப்போ கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரியணும் இல்லையா? மிளகாய் ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்மால் ஆனியன்ஸையும் பெரிய வெங்காயம் 2ம் கலந்து தான் போட்டிருக்காங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெருங்காயம் சேர்க்குறீங்களா பாட்டி? ஆமாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். இது கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கிறவங்க அது போட்டுக்கலாம், இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள் போடலாமா? 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்க துவரம் பருப்பு கலவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டு அதிலே அரைச்சிடணும். பருப்புலேயே போட்டு. ஓகே, பருப்புலேயே உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்க. சரி, ஓகே. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாட்டி. எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு கலவையோட நம்ம மிளகாய்த்தூள் பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா? அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பெருங்காயம் எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டி கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டிருக்காங்க. இந்த ரெசிபிக்கு ஸ்பெஷலி பெருங்காயம் கூட போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆயிலும் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிக்சரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். அதில் நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்றச்ச உங்களுக்கு தொண்டை பிடிக்காமல் கரெக்டாக வரும். இன்னும் ஒரு 5 minutes நல்லா செவந்து வரட்டும். அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான துவரம் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நல்ல சூடான சாதத்தில் உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு இதை நீங்கள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி என்ன சொல்ல போகிறீங்க வியூவர்ஸ்க்கு? துவரம் பருப்பு உசிலி ரெடி, சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். Thank you friends. Thanks for watching.